வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமியை இந்த மாதிரி வழிபட்டால் நிச்சயம் நமக்கு செல்வம் சேரும். நம்மளோட வறுமைகள்லாம் நீங்கும். பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாள்னு சொன்னா வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை ஒரு மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. முன்னால எல்லாம் வீட்ல சாமி போட்டோவே வச்சு வழிபாடு செஞ்சதில்ல. குறிப்பா அது லக்ஷ்மி போட்டோ வச்சு எப்போதும் வழிபாடு செய்ய மாட்டாங்க. இப்படியெல்லாம் கூட வீடியோ போடுறாங்க. ஆனா பாருங்க, நம்ம பொறக்கும்போது எதுவுமே கொண்டு வர்றதில்ல. மனுஷங்க பொறந்ததுக்கு அப்புறமா தான் ஒன்னொன்னா, ஒன்னொன்னா நம்ம கத்துக்கிறோம், கொண்டு வரோம். அப்படிதான் இந்த வழிபாடும். நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம நேர்மையா இருக்கோம். ஓடுறோம், ஓடுறோம், ஓடிட்டே இருக்கோம். பிசினஸ்னாலும் அலையுறோம், வேலைனாலும் அலையுறோம். ஆனால் நம்மால் ஒரு சிறிய தொகை கூட சேமிப்பு வைக்க முடிவதில்லை. ஏன் நமக்கு மட்டும் செல்வம் சேர்வதில்லை என்று மனது கிடந்து தவிக்கும். இதற்கெல்லாம் ஒரே பதில். அந்த மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வையாவது நம்மீது விழ வேண்டும் அல்லது நாம் விழச் செய்ய வேண்டும். எப்படி விழ செய்யறதுன்னு கேக்குறீங்களா? மகாலட்சுமியை 24 வெள்ளிக்கிழமை எளிமையாக இப்படி வழிபாடு செய்தாலே போதும். செல்வ வளம் அதிகரிக்கும். மகாலட்சுமிக்கு உரிய கிரகம் சுக்கிரன். இதனால் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓரை நேரமான இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலான நேரத்தில் ஒரு சிறிய துண்டு வெட்டிவேரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் தீபம் ஏற்றும் திரியை நன்றாக திருத்தி விட வேண்டும். தீபம் ஏற்றும் திரியை இந்த வெட்டிவேரையும் ஒன்றாக இணைத்து சுருட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். பூஜை அறையில் ஒரு மண் அகல் தீபத்தை வைத்துவிட்டு அதில் நெய் ஊற்றி இந்த வெட்டிவேர் திரியை வைத்து தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். அதன் பிறகு எப்போதும் போல உங்கள் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி திருவுருவப் படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து ஏதாவது ஒரு மகாலட்சுமி மந்திரத்தை உச்சரித்து வீட்டில் தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டும். குறிப்பிட்ட இந்த வெட்டிவேர் தீபத்தை ஏற்றி வைத்து அதில் எரியும் தீபச் சுடரை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை வைக்க வேண்டும். இவ்வாறு வேண்டினால் வீட்டில் இருக்கும் பண கஷ்டம் சீக்கிரம் குறையும். வெள்ளிக்கிழமை வரும் சுக்கிர ஓரையில் நாம் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நடக்கும். ஆகவே 24 வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் இதுபோன்று விளக்கேற்றி மகாலட்சுமியை வழிபட்டால் வறுமை நீங்கும், செல்வம் சேரும், திருமண தடை விலகும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், வீடு கட்டும் பாக்கியத்தையும் அருள்வார் அந்த மகாலட்சுமி தாயார். நீங்க இதெல்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் நீங்க கடைபிடிக்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நான் இதெல்லாம் கடைபிடிக்கிறதுனால தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கடைபிடிப்பதால எனக்கு நம்பிக்கையும் ஏற்படுறதால தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இறுதியாக ஒரு மகாலட்சுமி மந்திரம். ஓம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏஹ்யேஹி ஏஹ்யேஹி சர்வ சௌபாக்கியமே தேஹி ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத. ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியை நமக.